ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் பாரசீக வளைகுடாவினுடைய ஒரே கடல் பாதை இது மூடப்பட்டதனால வரக்கூடிய விளைவுகள் உங்க பாக்கெட்டையும் பாதிக்கும். அதனால இந்த நியூஸ் ரொம்ப முக்கியம், தவற விடாம பாருங்க. பாகிஸ்தான் அணு ஆயுதங்களை நீங்க ஈரான் மீது ஏவுனீங்க அப்படின்னா உங்க மேல நாங்க டைரக்ட் அட்டாக் நடத்துவோம் அப்படின்னு அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இந்த போர் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில நடக்கக்கூடிய போருங்கிறது அணு ஆயுதங்களுக்காக நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? மிகப்பெரிய வணிகம் அப்படிங்கிறது ஈரானுக்கும் சீனாவுக்கும் இடையில நடந்துகிட்டு இருக்கு. அதை தடுக்கணுங்கிறதுக்காக நடத்தப்படக்கூடிய உண்மையான போர். அதற்கான டேட்டாலாம் நம்ம கிட்ட இருக்கு. அதை வரிசையா நான் சொல்றேன். பேண்ட் இல்லாம ஓடக்கூடிய மனுஷங்களை நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? காட்டு மிராண்டிகள்னு. டயாப்பர் போட்டுட்டு ஓடக்கூடிய மனுஷனை பார்த்துருக்கீங்களா? இஸ்ரேல்ல நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். லெபனான்ல இருக்கக்கூடிய மக்கள் ட்ரம்ப் பட்டை வாசிச்சு மிசைல் போயிட்டு இருக்கும்போது தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சிகள்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கக்கூடியது. எல்லாத்தையும் தாண்டி ஈரான்லையும் சில பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. எண்ணெய் கிடங்குகள் மீது இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலையும் ஒட்டுமொத்தமாக செய்தியாக உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது பிரசாத் சிக்னேச்சரின் பொறுப்பு.